யுத்தம் நிறைவடைந்த போது அந்த மக்கள் தங்களுடைய இடங்களிலிருந்து வாழ்ந்த இடங்களில் உரிமைக்கான போராட்டம் என்று முழக்கமிட்ட கருணா இது ஒரு பயங்கரவாத போராட்டம், மஹிந்த ராஜபக்ச வெற்றியை அனுபவித்து விட்டார் அல்லது மக்களை மீட்டு விட்டார் என்று கருணா கூறுகின்ற இன்னும் ஒரு காணொலியை நீங்கள் கேளுங்கள். இப்போது கருணா கிழக்கை காப்பாற்றப் போகிறோம், கிழக்கை மீட்கப் போவோம் என்கின்ற கருத்துக்கு இது சரியா என்று இந்த காணொலியை பாருங்கள். விடுதலை புலிகளின் பிடிக்குள் சிக்கியிருந்த சிறிய அளவு பிரதேசத்தில் சிக்கொண்டிருந்த மக்களை இன்று எமது படையினர் மீட்டிருக்கின்றார்கள். இது ஒரு இறுதி நடவடிக்கையாகவே நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் விடுதலை புலிகளின் பிடி முற்று முழுதாக கலந்திருக்கின்றது என்பதையே இது காட்டுகின்றது. 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் தற்பொழுது படையினரின் கட்டுப்பாட்டு பிரதேசத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு சந்தோஷமான செய்தியாக இன்று அனைத்து இலங்கை மக்களுமே பார்க்கின்றார்கள். ஏனென்றால் அந்த மக்களுக்காக இன்று அனைத்து இலங்கை மக்களுமே இன்று அந்த மக்களின் நிலைகளை அறிந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்று அந்த நிலை மாற்றமடைந்திருக்கிறது. இன்று அது மட்டுமல்ல, உலகமே இன்று ஒரு இயல்பாக ஒரு உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருந்த ஒரு ராணுவ நடவடிக்கை, அதாவது இந்த விடுதலை புலிகள் தவறான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். உலக அரங்கிலே படையினர் கொண்டு போகின்றார்கள், தமிழரை கொள்கின்றார்கள் என்று அந்த வேளையில் உலகம் கூட இன்று அந்த ராணுவ நடவடிக்கை அவதானித்துக் கொண்டு வந்திருந்தது. இந்த இடத்தில் நாங்கள் நிச்சயமாக எமது பாதுகாப்பு படையினரையும் பாதுகாப்பு படைகளை வழிநடத்துகின்ற தளபதிகளையும் நாங்கள் பாராட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, இவ்விடத்தில் நாங்கள் முக்கியமாக நினைத்து பார்க்க வேண்டியவர் எமது மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள். ஏனென்றால் அவரின் இந்த ஒரு விடாமுயற்சியான ஏற்பாட்டின் காரணமாக இன்று முழு தமிழ் பிரதேசமுமே இன்றுடன் மீட்கப்பட்டு முடிந்தது என்றால் நான் கூறுவேன். என்றால் இந்த நடவடிக்கை இனி புலிகளால் அங்கு நின்று தாக்குப்பிடிக்கவே முடியாது. அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள் அல்லது எங்கேயவர்கள் ஓடிவிட்டார்கள். ஆகவே நிச்சயமாக இன்றுடன் அந்த முற்று முழுதாக எமது தமிழ் பிரதேசம் மீட்கப்பட்டிருக்கின்றது. எமது ஜனாதிபதியின் இந்த ஒரு முயற்சியின் பலனாக இந்த தமிழ் பிரதேசங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த ராணுவ நடவடிக்கையை வெற்றிகரமாக செய்த படையினரையும் தளபதிகளையும் அதே நேரத்தில் இந்த மீட்புக்காக உயர்த்தியாக செய்த படையினர்களை நாங்கள் இவ்விடத்தில் நினைவு கூர்ந்து இந்த வாழ்த்து செய்தியை எமது படையினருக்கு தெரிவித்து